நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சிவவாக்கு ஜோதிடர் KS கிருஷ்ணவேணி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். நமஸ்காரம்மா. வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. சிவனுடைய அருளால நல்லா இருக்கும். ஓகே மேம். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பேச போறோம். நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய சனிப்பெயர்ச்சி பத்தி பேசிட்டோம். எதுக்கு சனிப்பெயர்ச்சினாலே எல்லாரும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க? சனி பகவான் அப்படின்னாவே ஏன் அந்த ஜர்க்கு வருது, ஒரு பயம் வருது அப்படின்னா, அவர் வந்து இப்போ 9 கிரகத்துல வந்து பாவ கிரகங்கள் வரிசையில வந்துடுறார். ஆனா அவரு தான் ஆயுள், ஆரோக்கியம், தொழில், ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியவரே சனி பகவான் தான். அப்ப எல்லாத்துக்குமே மஸ்ட் என்ன வேணுங்க? கண்டிப்பா தொழில், நல்ல வருமானம் வேணும். அப்ப அவங்களுக்கு ஒரு ஜீவனம், அந்த ஜீவனக்காரகரே அவர் தான். அதனால்தான் பயம். நம்ம செய்யக்கூடிய தொழில்ல ஏதாவது பிரேக் ஆயிருமா, அல்லது வருமானம் நிறைய இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆகுமா, நம்ம வாழ்க்கையில இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வந்து வாக்கியம் திருக்கணிதம் திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் மூலியமாக சொல்லக்கூடிய திருக்கணிதம் அப்படிங்கிறது ஒரு பஞ்சாங்கம். கிட்டத்தட்ட 1 இயர் கேப் வந்துருச்சு பாருங்க. கண்டிப்பா. இப்ப 6ஆம் தேதி வந்து வரக்கூடிய மார்ச் காலையில பெயரக்கூடிய இந்த அமைப்பு கோயில், அதாவது பிரசித்த பெற்ற கோயில், ஆகம விதிப்படி பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடிய, அபிஷேகம் செய்யக்கூடிய திருக்கோயில்ல தான் இந்த பெயர்ச்சிக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கறதுனால திருநள்ளார நம்ம வந்து மோஸ்டா எடுத்து இந்த நாள் தான் அங்க வந்து கரெக்டா உட்காராரு. இப்ப இருந்ததெல்லாம் அதுக்குன்னு ரப்பர் போட்டு அழைக்க முடியாது. அதனுடைய பலாபலனும் சிலருக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மதுரை, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை அந்த சைட்லாம் பார்த்தாலும் கண்டிப்பா சிலர் இந்த ஸ்ரீரங்க ஐயங்கார்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான். 70% திருக்கணிதம்னு வச்சுக்கோங்களேன். வாக்கிய பஞ்சாங்கம் ரொம்ப வந்து இந்த கோயில் விஷயத்துக்கு மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த கோயிலுக்கான பெயர்ச்சி சுவாமியோடைய இந்த விஷயத்துக்காக தான் இந்த சனி பெயர்ச்சி நம்ம விசேஷமா எடுத்துக்கிறோம், பலாபலன் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே மேம். இப்போ மிதுன ராசி நேயர்கள் பத்தி பேச போறேன் மேம். இப்போ அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? இந்த சனி பெயர்ச்சி அவங்களுக்கு என்னெல்லாம் தரும் மேம்? மிதுன ராசி சமாளிக்கக்கூடிய குணங்க. என்ன, இந்த ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுல மட்டும் பாத்தீங்கன்னா தடுமாற்றம் இருக்கும். அப்படி ஒரு ஆஸ்லைஸ் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும் மிதுனத்துக்கு. இந்த இரட்டை குணம் அப்படிங்கறது இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 8, 9க்கு உடையவர். மகரத்தும் கும்பத்தை தான் சனியோட பிளேஸா சொல்றோம். சோ 8க்கு 9க்கு உடையவர் 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. அது தர்ம இடம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். அவருங்க 10ங்கும்போது அந்த தொழில் ஸ்தானத்துக்கு வர்றாரு. தொழிலை மாற்றக்கூடிய அமைப்பு, தொழில ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியது, சேஞ்ச் ஆஃப் த லைஃப் மிதுனத்துக்கு உண்டுங்க. எங்க வேணாலும் இடமாற்றம், தொழில் மாற்றம், இதெல்லாம் அந்த மாற்றம் அப்படிங்கிறத அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது மாதிரி கம்யூனிகேஷன், மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மிதுனத்துக்கு டாப் மோஸ்ட் நல்லா இருக்குங்க. அது வந்து உங்களுக்கு லக்னமா இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் என்னன்னா சின்ன சின்ன பிரயாணம் நிறைய, எதுக்கு போறோம் வரோனே தெரியாம டிராவல்ஸ் நிறைய இருக்கும். இப்ப அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் தேவைன்னு சொல்லிடுங்க. அதாங்க கவனம் அப்படின்னுங்கும் பொழுது இவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அதுல ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா கண்டிப்பா கல்யாணத்தை கொடுத்துரும். இந்த ஜூனுக்கு அப்புறம் குரு வந்து கடகத்துக்கே வர்றாரு. அப்ப குரு வரும் பொழுது இவருக்கு வந்து சனி பகவான் நட்பு தாங்க மிதுனத்துக்கு. நல்ல நட்பான செயல், புதிய வட்டாரத்துல நட்பு வட்டாரத்துல வரும். இந்த லவ் எல்லாம் கூட அப்படியே வரக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு உண்டுங்க. லவ்ல வந்து மாட்டிடுவாங்க. ஆமா, சிக்கிடுவாங்க. அது மாதிரி ஆயிரும். ஆனா திருமணம் அப்படிங்கும்போது பொருத்தம் பார்த்துக்கிறது நல்லது. திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சட்டு சட்டுன்னு நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஓகே மேம். கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு? குழந்தை இருக்கா? அதுல சொல்லிடுங்க. கண்டிப்பா. ஏன்னா குரு 2க்கு வர போறனால சனி பகவானும் குருவுடைய அமைப்பு தான் நமக்கு வந்து நமக்கு ஒரு வாரிசு வராதா அப்படிங்கிறது. 2வது இந்த கணவன் மனைவி உறவுக்கு வந்து இந்த சுக்கிரன், குரு, இது மாதிரி 7ஆம் பாவகம் இதெல்லாம் எடுத்து சொல்லுவோம். இதெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கிறார். ஏன்னா வருமானம் வரும்னு சொல்லிட்டாவே அங்க ஹாப்பி ஆயிரும். பட்டு சேலையா, ஓகே இன்கிரிமெண்ட் வந்துருச்சு வாங்கிடலாம், இப்ப பிசினஸ் நல்லா ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு நகை 1 லட்சம், நாங்க 1.5 லட்சம் வந்தாலும், ஏன்னா
இந்த உச்சத்துக்கு வரும்போது நகை விலை எந்த அளவுக்கு உயர்வுக்கு வந்ததோ கண்டிப்பாக செப்டம்பருக்கு மேல கொஞ்சம் படிப்படியா குறையக்கூடிய அமைப்பு கூட வரும். குரு பகவான் எந்த பிளேஸ்ல வந்து கம்மியான ஒரு அதாவது நீச்சமாகவோ பகை பெற்று உட்கார்ந்த நகை உயரும். சரிங்களா? ஷேர் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்குலாம் மிதுனத்துக்கு ஒரு நல்ல யோகம்ங்களாம். யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல நல்ல ஒரு விஷயத்த சிறப்பான ஒரு விஷயத்த சனி பகவான் சப்போர்ட் பண்ணி கொடுப்பார். ஓகே மேம். இப்போ மாணவர்கள் வயதானவர்கள் இவங்களுக்கான சிறப்பு பலன்கள் சொல்லுங்க. அதாவது வயது வரம்பு அந்த சொல்லுவாங்கல்ல வயதோட்டம் வாங்க, அந்த வயதோட்டம் பொறுத்துதான் நம்ம பலாபலனே. அது கோச்சாரம் படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இந்த சனி பகவான் வந்து குழந்தைங்க அப்படிங்கும்போது சின்ன 10ஆம் இடங்குதுங்களா, அப்ப கொஞ்சம் தூங்கிக்கலாமா, ரெஸ்ட் எடுத்துக்கலாமா, மந்த புத்தி லைட்டா வரும். ஏன்னா மந்தக்காரகர். அப்ப மந்த புத்தி கொஞ்சம் வரது வாய்ப்புகள் உண்டு. அது அவங்க தசா புத்தி நல்லா இருக்கு, தசா புத்தியில நட்சத்திர சாரம் வாங்கினதெல்லாம் நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். பெரியவங்களை பொறுத்தவரை என்னன்னா ஹெல்த்ல வந்து ரொம்ப அந்த நரம்பு சம்பந்தமான விஷயம், கால் சம்பந்தமான விஷயம், இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். ஏன்னா நடை பயிற்சியோ அல்லது வேகமா கொஞ்சம் இது பண்றதெல்லாம் கால் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த சனி பகவானே இந்த ஆயுள்காரகன் தான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம். அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சில உபாதைகளை கொடுப்பாங்க. அதுல கவனமா இருக்கணும். அது கரெக்டா நம்ம மருந்து மாத்திரை எடுத்துக்கணும். ஓகே மேம். அவங்களுக்கான சிறப்பு பரிகாரங்கள் கோயில்கள் ரைட். மிதுனத்துக்கு பொறுத்தவரையும் எப்பயுமே பெருமாள் வழிபாடு ரொம்ப விசேஷமானது. பெருமாள் வழிபாடு வந்து ரொம்ப விசேஷமானது. இருப்பினும் ஆஞ்சநேயரை கெட்டியா பிடிச்சுக்கணும். ஆஞ்சநேயர் அப்படிங்கும் பொழுது அனுமான் சாரிசா பாராயணம் பண்ணலாம் அல்லது கேட்டுட்டு வரலாம். வெத்தலை மாலை வாங்கி ஆஞ்சநேயருக்கு கொடுக்கலாம். இது எப்படின்னா வியாழக்கிழமை கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா அந்த சனி பகவானுடைய தாக்கம் குறையும். மற்றபடி ரொம்ப பாதிப்புகள் இல்ல. இருந்தாலும் அவங்க ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது. ஓகே மேம். ஏதாவது வாழ்வியல் பரிகாரம் இருக்கு? வாழ்வியல் பரிகாரம் மிதுனத்துக்கு எப்பயுமே நான் கேட்டேங்க, இந்த திருநங்கை அப்படிம்பாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, உணவு வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை. அமௌண்ட்டா கொடுக்காதீங்க, அவங்களுக்கான சாப்பாடு வாங்கி ஆமா பொருளா கொடுக்கணும், தானம் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து நீட்டா ஒரு சுடிதார் போடுறாங்களா அல்லது ஒரு சாரி கட்டுறாங்களா, அப்படியே அந்த சாப்பாடோட எடுத்து ஒரு நாள் அவங்க கையில மனசார அப்படி சந்தோஷமா ஹாப்பியா வச்சுக்கோங்க. இன்னும் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டு கொடுக்கற அளவுக்கு உணவு இது மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா மேம். நன்றி மேம். வாழ்த்துக்கள் மேம்.